இல்ல குறைந்தபட்ச செயல் திட்டம் போடுவோம்னு அதிமுக சொல்றாங்கல்ல. அதிமுக சொல்லல, அமித்ஷா சொன்னார். அமித்ஷா தான் சொன்னார். அதைத்தான் நான் சொல்ல வந்தேன். அப்ப இவர் மைக் வாங்கி என்ன பண்ணிருக்கணும்? ஏன்னா இந்தியில மட்டும் கேட்கல. அதுக்கப்புறம் தமிழ்ல டிரான்ஸ்லேட் அதை கேட்ட பிறகு இப்ப எடப்பாடி மைக்கு கொடுங்கன்னு கேட்டு நாங்க ஒரு 2, 3 விஷயம் சொல்லியிருக்கிறோம். நீட் தேர்வு, நிதி பகிர்வு, நிதி ஒதுக்கீடு, மும்மொழி கொள்கை எல்லாம் வேண்டாம், இருமொழி கொள்கையை நான் அதை வற்புறுத்த மாட்டோம்லாம் அவங்ககிட்ட உறுதிமொழி வாங்கியிருக்கோம். என்னத்தையாவது 4 பாயிண்ட் சும்மா நாள் சொல்லியான்ற மாதிரி வடிவேலு சொன்ன மாதிரி அதை கூட சொல்லலையே. அப்ப எப்படி நம்புவாங்க மக்கள்? நம்பகத்தன்மை இல்லைன்றது தான். அதனாலதான் கட்சியை அடகு வச்சிட்டாருன்னு ஸ்டாலின் விமர்சனத்தை விடுங்க, தொண்டர்களே நினைக்கிறான் அண்ணனை ஏதோ படுத்திட்டாங்க போல இருக்கு, அதான் போய் இப்படி சரண்டர் ஆயிட்டாரு அப்படிங்கிற விமர்சனம் வந்தது காரணம் இத்தனை நிகழ்வு. ஏதாவது ஒரு தப்பு நடக்கலாம், இல்ல சார் அப்படி ப்ரோக்ராம் அப்படி மாறிடுச்சு இப்படி மாறிடுச்சு, என்ன அப்படி சாப்பிட்டு வர்றதுக்கு மேல வந்து சாப்பிட்டாரு அப்படின்னு கூட சொல்லலாம். எடப்பாடி வீடு கூட்டணி அறிவிக்கிறதுக்கு முன்னாடி எடப்பாடியோட டிஸ்கஸ் பண்ணவே இல்லை, போன்ல பேசியிருக்கலாம். ஒரு பெரிய கட்சியை டீல் பண்ற விதமா அது. நீங்க சொன்ன மாதிரி இரவு விருந்து எடப்பாடி வீட்டுல தானே சார் கூட்டணி அறிவிச்சுட்டு தான் வர்றாங்க வீட்டுக்கு. இங்க பேசிட்டு தானே சார் போய் கூட்டணி அறிவிக்கணும். ஏன்னா டெல்லிக்கு போனேன் நான் கூட்டணியை பேசலன்னு அவர் தான் சொன்னார். வேற எப்ப சார் பேசுனீங்க? பதில் கிடையாது. அப்படி ஒரு என்ன சொல்றது, கள்ளத்தனமா நடக்க வேண்டிய அவசியம் இல்லையே. அதிமுக அவ்வளவு ஒண்ணு கேவலமா போகலையே. இன்னைக்கு அது பெரிய கட்சி தானே. குறைஞ்சபட்சம் பிஜேபியை கம்பேர் பண்ணா எவ்வளவு பெரிய கட்சி அது. எதுக்கு இவ்வளவு பதுங்கணும்னு தான் கேள்வி வருது. அப்போ அப்படிப்பட்ட பிஜேபியோட அதிமுக கூட்டணி வச்சால் என்ன மரியாதையோ அந்த மரியாதை தான் கிடைக்கும் சொல்ல வந்தேன். அப்ப அது ஒரு தோல்வி கூட்டணின்னு முதலமைச்சர் சொல்றாருல்ல, அது எப்படி பாக்குறீங்க? அவரு சொல்றாரு இந்த கூட்டணி இன்னும் கொஞ்சம் வலுவாச்சுன்னா என்ன பண்ணுவாரு இவரு? இன்னைக்கு இருக்கிற நிலைமையில அது வெற்றி கூட்டணி அல்ல. திமுக வீழ்த்துவதற்கு போதுமான பலம் அதுக்கு இல்லை. பாட்டாளி மக்கள் கட்சி வந்தால் கூட வட மாவட்டங்கள்ல நிச்சயமா திமுக வீழ்த்தும் அந்த அணி, அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. வலுவான அணி, திமுக அணியோட வலுவான அணி அது இருக்கும். கொங்குலையும் கூட அது ஓரளவு செல்வாக்க காட்டலாம். சவுத்துல, டெல்டால, மத்திய மாவட்டங்கள்ல என்ன பண்ணுவாங்க? ஆட்சியை பிடிக்கணும்னா எல்லா இடத்துலயும் சார் நீங்க ஓரளவு மெஜாரிட்டி ஜெயிக்கணும். அப்ப இது பத்தாது. ஆனால் போக போக வேற சில கட்சிகள் வாக்கு வங்கியை நிரூபிக்க காத்திருக்கிற கட்சிகள், நிரூபித்த கட்சிகள் சேர்ந்துச்சுன்னா திமுக திரட்டாதான் முடியும். இன்னைக்கு திமுக வீழ்த்துவதற்கான பலம் அந்த 2 கட்சிகளுக்கும் கிடையாது.